வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாங்கிற கடல்ல எத்தனையோ அலைகள் வந்திருக்கலாம், எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்கலாம். ஆனா காலத்தை வென்று இன்னமும் தமிழ் சினிமாவின் அடையாளமா ஒற்றையாளா நிற்கிற ஒரு மாபெரும் சகாப்தம் நடிகர் திலகம் சிவாஜி. நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர், கதாபாத்திரங்களோடு வாழ்ந்தவர், சண்டை காட்சிகள் இல்லாமலேயே சரித்திரம் படைச்ச அந்த அசுர நடிப்புக்கு பின்னால எத்தனை ஆச்சரியமான புள்ளி விவரங்கள் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு வீடியோல எண்ணிக்கையில் அடங்காத அந்த சாதனைகளுக்கு சொந்தக்காரரான நடிகர் திலகத்தோட அந்த அதிரடியான திரையுலக பயணத்தை அலசி ஆராய போறோம். அவர் தொட்டதெல்லாம் பொன்னாச்சு, அவர் நடிச்சதெல்லாம் காவியமாச்சு. 300 படங்கள், அதுல நூற்றுக்கணக்கான சாதனைகள், யாராலையும் முறியடிக்க முடியாத மைல் கற்கள். ஒரு மனுஷனால ஒரு துறையை இத்தனை உயரத்துல வச்சு பார்க்க முடியுமா? அதுக்கு சாட்சிதான் சிவாஜி கணேசனோட இந்த திரையுலக பயணம். முதல்ல நடிகர் திலகம் நடிச்ச 300 திரைப்படங்களை ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த 300 படங்களையும் வகைப்படுத்தினால் சரித்திர படங்கள் அது ஒரு பகுதி, புராண படங்கள் அது ஒரு அத்தியாயம், சமூக படங்கள் அது ஒரு நீண்ட தொகுதி, பாசத்தை மையமா வச்ச படங்கள், பழிவாங்கும் படலங்கள், பக்தி படங்கள் வரிசைன்னு இன்னும் பல வரிசைகள் கொண்ட ஆச்சரியமூட்டும் தகவல்களை கொண்டது சிவாஜியோட சரித்திர சகாப்தம். முதல்ல உண்மையான சரித்திர கதைகள் திரைப்படங்கள் ஆனவை. இந்த வரிசையில வீரபாண்டிய கட்டபொம்மன், சித்தூர் ராணி பத்மினி, கப்பலோட்டிய தமிழன், ராஜராஜ சோழன், விஸ்வநாத நாயக்குடி தெலுங்கு, சந்திரகுப்த சாணக்கியா தெலுங்கு அப்படின்னு ஒரு பட்டியல் நீடும். புராண திரைப்படங்கள் வரிசையை எடுத்துக்கிட்டா திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், திருமால் பெருமை, கந்தன் கருணை முதலிய படங்கள் வரும். கற்பனை சரித்திர திரைப்படங்களை எடுத்துக்கிட்டா மனோரா, துளிவிசம், தூக்கு தூக்கி, காவேரி, நானே ராஜா, வணங்காமுடி, தங்கமலை ரகசியம், உத்தமபுத்திரன், சாரங்கதாரா, தங்கப்பதுமை, குறவஞ்சி, மருதநாட்டு வீரன், ராஜபக்தி அப்படின்னு அது ஒரு பெரிய பட்டியல் வரும். காவிய திரைப்படங்களோட வரிசையில அம்பிகாபதி, சம்பூர்ண ராமாயணம், கர்ணன் முதலிய படங்களை சொல்லலாம். இப்போ சிவாஜி நடிச்ச காமெடி திரைப்படங்களை பார்க்கலாம். கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி, கோடீஸ்வரன், சபாஸ் மீனா, பலே பாண்டியா, அறிவாளி, ஊட்டி வரை உறவு, அஞ்சல் பெட்டி 520, 3 தெய்வங்கள்னு இது ஒரு நீண்ட வரிசை இருக்கு. இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பா வரிசை சார்ந்த படங்கள். இந்த பா எழுத்து படங்களை மட்டும் நடிகர் திலகம் 28 படங்கள்ல நடிச்சிருக்கிறார். பராசக்தி, பணம், பாக்கியவதி, பதிபக்தி, படிக்காத மேதை, பாவை விளக்கு, பாவ மன்னிப்பு, பாசமலர், பாடும் படமும், பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா, பலே பாண்டியா, பந்தவாசம், பார் மகளே பார், பச்சை விளக்கு, பழனி, பாதுகாப்பு, பாபு, பட்டிக்காடா பட்டணமா, பாரத விலாஸ், பாட்டும் பரதமும், பட்டாக்கத்தி பைரவன், பரீட்சைக்கு நேரமாச்சு, பந்தம், படிக்காத பண்ணையார், படிக்காதவன், பாரம்பரியம், படையப்பா அப்படின்னு இத்தனை படங்கள் இந்த வரிசையில இருக்கு. அதே போல ராஜா அப்படிங்கிற தலைப்பை மட்டும் வச்சு நடிகர் திலகம் 14 படங்கள்ல நடிச்சிருக்கிறார். அது என்ன படங்கள் அப்படின்னா, நானே ராஜா, ராஜா ராணி, ராஜபக்தி, எங்க ஊர் ராஜா, ராஜா ராஜராஜ சோழன், எங்கள் தங்கராஜா, ராஜபட்டம் குதிரை, ரோஜாவின் ராஜா, தர்மராஜா, ராஜரிஷி, ராஜமரியாதை, லாரி டிரைவர், ராஜாக்கன்னு, என்னாச ராசாவி, இப்படி இது ஒரு வரிசை. இப்போ தேதிகள் சார்ந்த ஒரு சில சுவராசியமான தகவல்கள். தொழிலாளர் தினமான மே 1ஆம் தேதி வெளியான சிவாஜியோட படம் காவல் தெய்வம். வெளியான தேதி 1/5/69. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மே 1ஆம் தேதி நடிகர் திலகத்தோட திருமண நாள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சிவாஜியோட பிறந்த தினமான அக்டோபர் 1ஆம் தேதி வெளியான ஒரே ஒரு திரைப்படம் துணை. வெளியான தேதி 1/10/1982. அதே மாதிரி ஆங்கில வருட பிறப்பான ஜனவரி 1ஆம் தேதி வெளியான சிவாஜி படம் அன்பளிப்பு. வெளியான தேதி 1/1/69. சாதனைகள்னு பார்த்தா நடிகர் திலகம் ஒரே வருஷத்துல 10 படங்களை 6 தடவை வெளியிட்டு சாதனை செஞ்சிருக்கிறார். இப்படி ஒரு தடவை 2 தடவையில 6 தடவை ஒரே வருஷத்துல தலா 10 படங்களை வெளியிட்ட சாதனையும் சிவாஜி தான் செஞ்சிருக்கிறார். அந்த சாதனையோட விவரம் 1954 வருஷம் 10 படங்கள், 1963 10 படங்கள், 1971 வருஷத்துல 10 படங்கள், 1982 13 படங்கள், 1984 10 படங்கள், 1987 10 படங்கள், இப்படி 6 தடவை ஒரே வருஷத்துல தலா 10 படங்களை வெளியிட்டு சாதனை செஞ்சவர் சிவாஜி. இந்த சாதனையும் யாருகிட்டையும் கிடையாது. அடுத்ததா சிவாஜி அவர்கள் 20 படங்களை மட்டும் போலீஸ் வேஷத்துல நடிச்சிருக்கிறார். அந்த படங்கள் நவராத்திரி, ராஜா, என் மகன், தீர்ப்பு, விடுதலை, தங்கப்பதக்கம், ரத்தவாசம், நீதியின் நிழல், திரிசூலம், தங்கச்சுரங்கம், வைரநெஞ்சம், ரிஷிமூலம், திருப்பம், தியாகி, புதியவானம், சங்கிலி, ஸ்கூல் மாஸ்டர், வெள்ளை ரோஜா, சட்டம் ஒரு சக்கரம் தெலுங்கு.
அதே மாதிரி சிவாஜி கணேசன் டாக்டர் வேஷத்துல 9 படங்களை நடிச்சிருக்கிறார். அந்த படங்கள் பாலும் பலமும், நவராத்திரி, நிறைகுடம், அண்ணன் ஒரு கோவில், டாக்டர் சிவா, மனிதரில் மாணிக்கம், நல்லதொரு குடும்பம், கீழ்வானம் சிவக்கும், தாம்பத்தியம். நடிகர் திலகம் வக்கீல் மற்றும் நீதிபதியா நடித்த திரைப்படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அவள் யார், எதிரொலி, கௌரவம், ஜஸ்டிஸ் கோபிநாத், நீதிபதி, சிம்மசொப்பனம், ஜல்லிக்கட்டு. இப்படி நடிகர் திலகம் சிவாஜி மாவட்ட ஆட்சியாளராகவும் நடித்த திரைப்படம் ஒன்று இருக்கு. அது அவன் ஒரு சரித்திரம். பத்திரிகை நிருபராக நடித்த படம் முதல் குரல். அரசியல்வாதியாக நடித்த படம் என் தமிழ் என் மக்கள். நடிகர் திலகம் சிவாஜியோட சொந்த வீடான அன்னையிடத்துல 20க்கும் மேலான சிவாஜியோட படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா முதலா படம் பிடிக்கப்பட்ட படம் பாவை விளக்கு. அதை தொடர்ந்து பாசமலர், பந்தபாசம், பார் மகளே பார், கலாட்டா கல்யாணம், திருடன், கௌரவம், தங்கப்பதக்கம், அண்ணன் ஒரு கோவில், திரிசூலம், ரத்தபாசம், பட்டாக்கத்தி பைரவன் அப்படின்னு இன்னும் பல படங்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு சாதனையும் சொல்லணும். சண்டை காட்சிகள் இல்லாமலேயே 40க்கும் மேலான 100 நாள் திரைப்படங்கள் கொடுத்து சாதனை செஞ்சிருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி. தமிழகத்தில் 60க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் 50 நாட்களை கடந்த முதல் தமிழ் படம் இது அப்படின்னு பார்த்தா அது பராசக்தி. புராண பட சாதனையை எடுத்துக்கிட்டா என்னைக்கு முதலிடத்துல இருக்கிறது திருவிளையாடல் திரைப்படம் மட்டும்தான். இந்த திரைப்படம் 3 திரையரங்குகளில் வெள்ளி விழாவும் 13 தியேட்டர்களில் 100 நாட்களும் ஓடிய சாதனையை செஞ்சிருக்கு. இந்த சாதனையை எந்த புராண படமும் இதுவரை செய்யல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி 100க்கும் மேலான கருப்பு வெள்ளை திரைப்படங்கள், 100க்கும் மேலான கலர் படங்கள்னு கதாநாயகனா நடித்த நடிகர் சிவாஜி ஒருத்தர் தான். புனர்ஜென்மம் படத்துக்காக சிவாஜிக்கு 4 பின்னணி பாடகர்கள் பாடியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகனுக்கு 4 பேர் பின்னணி பாடி இருக்கிறது அதுதான் முதல் தடவை. தமிழ் சினிமாவில் ஒரு நடிகரோட அதிக படங்கள், அதாவது 124 படங்களுக்கு மேல டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது முதலா சிவாஜி படங்களுக்கு மட்டும்தான். தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மராத்தி, வங்க மொழிகளில் இந்த படங்கள் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில மட்டும் சிவாஜி கணேசன் நடித்த 90க்கும் மேலான திரைப்படங்கள் 100 நாட்களை தாண்டி ஓடி சாதனை படைச்சிருக்கு. இந்த சாதனையை வேறு எந்த நடிகரும் இதுவரை செய்யல. இலங்கையில சிவாஜி கணேசன் நடித்த 4 படங்கள் 200 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைச்சிருக்கு. இந்த சாதனையும் வேறு எந்த நடிகரும் செய்யல. அந்த படங்கள் பராசக்தி, வசந்த மாளிகை, உத்தமன், பைலட், பிரேம்நாத். நண்பர்களே, எண்ணிக்கையில் அடங்காத சாதனைகள், காலத்தை கடந்த நடிப்பு, பல தலைமுறைகளை கடந்த ஆளுமை, இவை அனைத்தும் சேர்ந்த கலவைதான் நடிகர் திலகம். ஒரு மனுஷனால ஒரு துறையை இத்தனை உயரத்தில் வச்சு பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு சிவாஜி கணேசனோட இந்த திரையுலக பயணமே ஆகச் சிறந்த சாட்சி. சினிமா உலகம் பல நடிகர்களை உருவாக்கி இருக்கலாம், ஆனா ஒரு நடிகனை வச்சு தன்னோட இலக்கணத்தையே மாற்றிக்கிட்டது தமிழ் சினிமா. இவருடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு பாடம், ஒவ்வொரு வசனமும் ஒரு காவியம், ஒவ்வொரு படமும் ஒரு வரலாறு. சாதனைகள் முறியடிக்கப்படுவதற்காகவே படைக்கப்படுகின்றன என்பார்கள். ஆனால் சிவாஜி படைத்த பல சாதனைகளை முறியடிக்க அந்த சாதனைகளை பல காலம் கடந்தாலும் அதுவரை அவருடைய உச்சத்தை நெருங்க எந்த ஒரு நடிகனாலும் முடியாது. காலம் மாறலாம், திரையரங்குகள் மாறலாம், தொழில்நுட்பம் வளரலாம். ஆனால் நடிப்பின் அகராதியை திறந்து பார்த்தால் அங்கே நடிப்பு என்ற சொல்லுக்கு பக்கத்தில் எப்போதும் ஒரே ஒரு பெயர் மட்டுமே மின்னும். அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.